வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் மார்னிங் சில்ட்ரன். இந்த வீடியோவில் தமிழில் 6th லெசன் முயல் அரசன் இந்த லெசனை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறார தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல். ஆனாலும் அதன் மனதில் ஒரு கவலை. அதற்கு காரணம் அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலியாகும். புலிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது. புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் நிரூபிக்க வேண்டுமென முயலுக்கு ஆசை தோன்றியது. உடனே முயல் சிந்தித்து செயல்பட தொடங்கியது. புலியை விட நம்மளே சிறந்தவங்க அப்படின்னு மற்ற விலங்குகளுக்கும் நிரூபிக்கணும், நாம் தான் இந்த காட்டில் சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை முயலுக்கு தோன்றியது. இனி அது அதோட முயற்சியை நம்ம இங்கே இந்த கவிதையில் பார்ப்போம். முயல் ஒரு தோட்டத்திற்கு சென்றது. நல்ல செழிப்பான தோட்டம், சுவையான கேரட். ஆஹா, என்ன இனிமை! சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே. தோட்டத்தில் போய்ட்டு அந்த கேரட்டெல்லாம் சுவைச்சு சாப்பிடுது. வயிறார சாப்பிட்டுட்டு அதன் பிறகு அது ஒரு மரத்தடியில் கால் மேல் கால் போட்டு இளைப்பாரி கொண்டிருந்தது. இந்த காட்டில் உள்ள புலி ஏராளமான நம் மூதாதையரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்றுவிடுமோ என்ற ஒரு யோசனை தோன்றியது. இந்த கவலையிலேயே வயிறார உண்ட பிறகும் சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனதே என்று கவலை கொண்டது. சரி, ஒரு முயற்சி செய்துதான் பார்ப்போம். அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம். வாழ்நாளெல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது என்று ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த வழியே புலி வந்து கொண்டிருந்தது. முயல் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து இருப்பதை அது கண்டது. முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம்! இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய். இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயா? உன்னை என்று முயலை கடிக்க புலி முன் வந்தது. உடனே முயல், ஓடினேனா? நானா உன்னை கண்டா? உனக்கு செய்தியே தெரியாதா? உனக்கு எங்கே தெரிய போகிறது? இங்கு கூட்டம் நடந்தபோது நீதான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே. ஒரு நாள் விலங்குகளின் கூட்டம் நடக்கும் பொழுது புலி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தது. அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்ட முயல் இவ்வாறு கூறியது. சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன. கூட்டத்திற்கு சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன. எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்திருந்தனவா என்று புலி கேட்டது. அதற்கு புலி, கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று கேட்டது. முயல் கூறியது, நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின என்று சூழ்ச்சி செய்து கூறியது. நான் அரசனாக நீடிக்க கூடாதா? அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது என்று புலி கேட்டது. அதற்கு முயல், இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காகிய என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன என்று முயல் கூறியது. இதை கேட்ட புலி, வேடிக்கை பேச்சு பேசுகிறாய். பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா? உன்னை இப்போதே என்ன செய்கிறேன் பார் என்று கடிக்க வந்தது. அதற்குள் முயல், உன் முதுகில் என்னை ஏற்றிக்கொண்டு போ. இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று புலியிடம் கூறியது. அதன் பிறகு புலியின் முதுகில் முயல் ஏறி அமர்ந்து கொண்டது. நட என்று புலியை எச்சரித்தது. இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது என்று எல்லா விலங்குகளும் புலியின் மேல் அமர்ந்திருந்த முயலை பார்த்து எண்ணிக்கொண்டது. இந்த முயல் எப்படி புலியின் மீது இவ்வளவு தைரியமாக அமர்ந்து வருகிறது என்று எல்லா விலங்குகளுக்கும் ஒரு யோசனை தோன்றியது. எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே, முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ என்று இதை கண்ட புலி அஞ்சியது. முயலரசே, நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று புலி முயலிடம் கேட்டது. எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றன என்று முயலுக்கு பயப்படுகின்றன என்று நினைத்து கொண்டு மன்னிப்பு கேட்டது முயலிடம். இப்பொழுது இந்த காட்டுக்கு அரசன் யார் என்று முயல் கேட்டது. நீங்கள்தாம் என்று புலி கூறியது. சத்தமாக சொல், தாங்கள்தாம் இந்த காட்டுக்கு அரசன்.
உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்காவது ஓடி போய்விடு என்று முயல் புலியை துரத்தியது. புலி, ஐயோ, என்னை விட்டுவிடுங்கள், நான் போய்விடுகிறேன் என்று கூறி தப்பித்து ஓடியது. இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேளைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருந்தது. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து நம்ம முயலின் சூழ்ச்சியும் புலியின் ஏமாற்றத்தையும் புரிஞ்சுக்கணும். அந்த ஏமாளித்தனமும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை தலைவர்க்கேற்ற தகுதியுடன் தான் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. இந்த கதையை பல முறை படிச்சு பாருங்க. நன்றி. குட் மார்னிங் சில்ட்ரன்.